ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம சிந்திக்கிறோம். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நாம், தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய நாம், துவாக்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுதல் என்று பல நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாம், இந்த ரமலான் முடிந்து பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கும் இந்த நற்காரியத்திற்கும் இடையே சம்பந்தம் இல்லாதவர்களாக, தொடர்பற்றவர்களாக மாறிவிடுகிறோமே. என்ன காரணம்? உண்மையான காரணம் என்ன என்று சொன்னால், இதனுடைய முழுமையான உண்மையான நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவில்லை, அல்லது இந்த நோக்கத்தை அறிந்து கொண்டாலும் அதை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை. அப்ப அது என்ன நோக்கம்? அல்லாஹ் திருமறையில அழகாக சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன்னோர்களுக்கு மீது கடமையாக்கப்பட்ட அதே நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நோக்கம்தான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, இறைவனை பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமாக இறைவன் எதிர்பார்க்கும். அப்ப இந்த இறையச்ச பயிற்சியை ஒரு மாத காலம் நாம் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். எப்படி? கடுமையான தாகம் ஏற்படுது, கடுமையான பசி ஏற்படுது. ஆனால் வீட்டில யாருமே இல்லை என்று சொன்னாலும், நமக்கு முன்பாக உணவு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னாலும் நாம் அதை நாடி அதை எடுத்து பருகுவதில்லை, சாப்பிடுவதில்லை. சரி, வீட்டில் ஆள் இருந்தாலும் வைத்துக் கொண்டாலும் வெளியே போறோம் அப்படின்னு நம்மகிட்ட காசு இருக்கிறது என்பதற்காக வெளியே இருக்கிற ஒரு குளிர்வான கடையில போய் ஒரு ஜூஸ் குடிக்கிறதோ அல்லது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதோ எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடவில்லை. காரணம், யாரும் நம்மை பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அச்ச உணர்வு இந்த ஒரு மாத காலத்தில் நாம் பயிற்சி எடுக்கிறோமே, இந்த பயிற்சியை ஏனைய 11 மாதங்கள் அல்ல, மரணிக்கிற வரைக்கும் நாம் நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் இறைவன் எதிர்பார்க்கிற இறையச்சம். நோன்பின் மூலமாக அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நிச்சயமாக நாம் இருக்கிறோம். அடுத்து, இந்த இறையச்சவாதிகளுக்கு அழகிய பண்புகள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த பண்புகள் அவர்களிடத்துல நிச்சயமாக இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் இறையச்சவாதியே இல்லை என்கிற அளவிற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுறது. அப்ப நம்ம இறையச்சவாதி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பண்புகள் நம்மிடத்துல இருக்கணும். அது என்னென்ன பண்பு? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், முதலாவதாக அல்லதீன யுன்ஃபிகூன, அவர்கள் நல்வழியில் செலவிடுவார்கள். இறையச்சவாதிகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல வழிகளில் செலவு செய்வார்கள். இப்படி செல்வ செழிப்பிலும் அவர்கள் செல்வ செழிப்பில் இருந்தாலும் சரிதான், இன்னும் வறுமையில் இருந்தாலும் சரிதான் அப்படிங்கிறார். அப்ப ஒரு இறையச்சவாதி நல்ல செல்வ செழிப்பாக வசதியாக இருந்தாலும் சரிதான், ஏழ்மையில் வறுமையில் இருந்தாலும் சரிதான், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல வழிகள்ல செலவு செய்வான். இது முதல் பண்பாக அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்முடைய காரியங்களையும் சரி, இந்த பள்ளிவாசலுடைய ஒரு கட்டுமானமும் சரி வைக்கல, ஒரு பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக மக்களிடத்துல பொருளாதாரத்தை வசூல் செய்வதற்காக போறோம், அல்லது ஒரு மார்க்க பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக, தாவா பணிகளுக்காக பொருளாதார
வார்த்தை மக்களிடத்துல கேட்டு போறோம். அதுல பெரும்பான்மையான மக்களிடத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறது? பாப்பா இப்ப பொருளாதாரம் இல்லை, இந்த வசதி இல்லை, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுனா வசதி வாய்ப்பு வந்தா உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை தர்றேன், இப்ப இந்த கஷ்டப்படுற வறுமையா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையை பதிலை நம்ம கேட்கிறோம். அப்ப மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, வறுமையில பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது, அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அதே செழிப்பான நிலையில நல்ல வசதி வாய்ப்பு இருந்து பொருளாதாரம் கொடுத்தா தான் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான். வசதி இல்லாம இடத்துல பொருளாதாரத்தை கொடுக்கல என்றால் அல்லாஹ் கேட்க போவதில்லை என்று நம்மை நாமே நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், மார்க்கத்துல ஜக்காத் ஒன்று இருக்கிறது, சதக்கா என்று ஒன்று இருக்கிறது. ஜக்காத் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. ஒரு செல்வந்தன் இந்த அளவிற்கு இருந்தால் நீ இவ்வளவு சதவீதம் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ கொடுக்கணும். உதாரணத்திற்கு ஜக்காத் யார் கொடுக்கணும்னா, யாரிடத்தில் 88 கிராம் தங்கம் அல்லது அதற்கு நிகரான பொருளாதாரம் 11 பவுண்ட் அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் 2% ஜக்காத்து கொடுக்கணும். உதாரணத்திற்கு ஒருவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார்னா 2% 250 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும். இது இந்த பொருளாதாரம் வைத்திருப்பவர்கள் மீது கட்டாய கடமை. அதை செய்யல அப்படின்னா அதற்கு மறுமையில தண்டனை இருக்குது. ஆனா சதக்காவை பொறுத்த வரைக்கும், தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் உங்க கையில இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு துண்டை பிச்சாவது நீ தர்மம் செஞ்சு நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்தீங்களே. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு. அவ எவ்வளவு பரம ஏழையா இருப்பாங்க. அவ ஒரு பேரிச்சம்பழம் இருந்தாலும் அதுல ஒரு துண்டை பிச்சு தர்மம் செஞ்சு நரகத்துல இருந்து உன்னை காப்பாத்தீங்க என்றால் தர்மம் சதக்கா வேற, சக்காத்து வேற, புரிஞ்சுக்கணும். அப்ப தர்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட என்ன இருக்கிறதோ அதுல இருந்து கொடுங்க. வசதியான ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் இருந்தா 10,000 ரூபாய் 5ல ஒரு பங்கு கொடுங்க. ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் தான் மாசம் வருமானதா, அதுல 10ல ஒரு பங்கு 1000 ரூபாய் கொடுங்க. இப்படி மார்க்கம் சொல்லுது. அப்ப தர்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் உங்க சக்திக்கு இயன்ற அளவு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. அப்ப அப்படியான கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம வறுமையாக இருந்தால், ஏழ்மையில் இருந்தா ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நம்ம அவங்களிடத்துல ஒன்றுமே இல்லாட்டாலும் கூட, காசோ பணமோ உணவோ இல்லாட்டாலும் கூட தன்னை காட்டிலும் பிறருக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கிறார். எந்த அளவிற்கு அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. அல்லாஹ் அந்த செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான், வியப்படைந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படி அவங்க செஞ்சது என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒருத்தர் விருந்தாளியா வருகிறார். இன்றைய இரவு உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று இரவு உணவை கேட்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிமார்களுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. உணவு ஏதும் இருக்கிறதா என்று கேட்க சொல்லி ஆள் அனுப்புறாங்க. எந்த உணவும் இல்லை. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை சொல்றான். இந்த மாதிரி இன்றைய தினம் உங்களில் யார் என்னுடைய இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகிறாரோ அவருக்கு மறுமையில இப்படியான பரிசு இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட உடனே அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சவுண்ட் மட்டும் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, விருந்தினரை அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல விருந்தினரை கூட்டிட்டு போறாங்க. தன் மனைவி இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, இதோ அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தினர் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம்
பிள்ளைக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது. நீங்க ஒரு ஆள் கூட்டு வந்திருக்கிறீங்க, ஆனால் பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுக்கிறதுக்கு உணவு இருக்கிறது, நமக்கு கூட சாப்பிட உணவு இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே என்ன செய்யறாங்க, அபூதல்ஹா சொல்றாரு, அப்படியா, பிள்ளையை தூங்க போட்டு அதோடைய உணவை இவருக்கு கொடுப்போம், நம்ம நைட்ல விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்தி அதை அணைத்து சாப்பிடுற மாதிரி பாவலா காட்டுவோம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அரபியர்களை பொறுத்த வரைக்கும் யார் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறாரோ அந்த விருந்து கொடுக்கிற அந்த நபரும் சேர்ந்து சாப்பிடணும், அப்படின்னால அவர் சாப்பிடுவார். அப்ப அப்படிங்கிற நிலையில இவங்க விளக்கு ஏத்துற மாதிரி ஏத்தி அணைத்து இருட்டுக்குள்ள இவங்க சாப்பிடுற மாதிரி நடிக்கிறாங்க, அவங்க முழுமையா சாப்பிடுறாங்க, உள்ளேயே தூங்க வச்சிடறாங்க. இந்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் வியப்படைந்தான், அல்லாஹ் ஆச்சரியம் அடைந்தான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த நேரத்துலதான் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். அவர்கள் தமக்கு தேவை இருந்தும் தம்மை காட்டிலும் பிறருக்கு அவர்கள் முன்னுரிமை அளிக்கிறார்கள். தம்மை காட்டிலும் அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்படியான செழிப்பிலும் சரி வறுமையிலும் சரி மக்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக நல்வழியில் செலவிடுவர்களாக என்ன செய்யணும், நம்ம இருக்கிறோம். அடுத்த இரண்டாவது குணமாக அல்லாஹ் சொல்கிறான், இறையச்சவாதிகளுக்கு இருக்கிற அடுத்த மிக முக்கிய குணம் வல் காதிமீன லைதா, வல் காதிமீன லைதா, அதாவது கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னா. எப்படி இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல குறிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த சண்டைகளை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய சண்டையாகவோ அதே போன்று அது குலாவுக்கோ அல்லது தலாக்குக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அது மாறிவிடுகிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கோபம் தான். கணவர் என்ன செய்வாரு, பல வேலைகளை முடிச்சுட்டு கடுமையான பசியோடு வீட்டுல வர்றாரு அப்படின்னா அந்த உணவு தாமதப்படுத்தப்பட்டுச்சு என்று சொன்னால் கடுமையா கோபப்படுவார். வீட்டுல இருக்கிற பொருளையெல்லாம் தூக்கி உடைப்பாருன்னு வைங்க, இதனால பெரிய சண்டை வரும். அதே மாதிரி மனைவி இடத்துல சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அது இனிப்பு இருந்தாலும் சரிதான், அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இட்டாலும் சரிதான், நீங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. கறி குழம்பு கூட கார குழம்பு மாதிரி இருக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், வாயை மூடிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அதற்கு அவங்க ரியாக்ட் பண்றது, அதற்கு அவங்க சண்டையை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணி அது பெரிய அளவிற்கு சண்டையா மாறி அது பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சாரமாக ஒரு தலா புலாவை கொண்டு போய் முடிக்கிற லெவலுக்கு போயிருது. அப்ப இந்த அளவிற்கு சென்று விடுகிறது என்று சொன்னால் அப்ப அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன, கோபம். நம்ம இடத்துல வரக்கூடிய சிறு கோபம் தான். இந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இறையச்சவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் நம்முடைய திருமறையில அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த கோபத்தை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் எந்த அளவுக்கு கோபப்படுத்தப்பட்டார்கள், அந்த கோபத்தை அவர்கள் இறைவனை நினைவு கூர்ந்து எப்படி அதற்கு கட்டுப்பட்டார்கள் என்கிறது ஒரு ஆக சிறந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அவையில ஒரு இளைஞர் இருக்கிறார், கூர் அப்படிங்கிற ஒரு இளைஞர். இவரு நல்ல மார்க்கத்தை தெரிந்தவராக இருக்கிறார். இவருடைய சொந்தக்காரர் ஒருவர் இவரை சந்திப்பதற்காக மதீனாவிற்கு வருகிறார். அப்ப அவருடைய சொந்தக்காரர் இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு சந்திக்கணும், நீ அந்த அவையில நெருக்கமா இருக்கிறார், எனக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துன்னு கேட்கும் போது அவரு அந்த ஊருங்கிற அந்த நபித்தோழர் இந்த அவருடைய சொந்தக்காரரை உமர் ரலியல்லாஹு சந்திக்க ஏற்பாடு பண்ணிட்டார். அவர் நேரடியா போய் சந்திச்சு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது அப்படின்னா, அவர் சொல்றாரு, உமரே
அமீருல் மோமினே, நீங்கள் எங்களுக்கு அதிகமாக வழங்குவதே இல்லை. பொருளாதாரத்தை தர்றீங்க, ஏதோ தொட்டுக்கிற மாதிரி, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி சும்மா கம்மியா தர்றீங்க, அதிகமா எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க, நாங்க வறுமையில ஏழ்மையில கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற. இன்னொன்னு, எங்களுக்கிடையே நீங்கள் நீதமாக தீர்ப்பளிப்பது கிடையாது. ஒரு சாராருக்கு நீங்க சாஞ்சிறிய, எங்களுக்கு சாதகமாக அல்லது நேர்மையாக நீங்கள் தீர்ப்பளிக்கவில்லை சொல்லிட்டு நல்ல ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக மன்னராக இருக்கிறார். இப்படியான ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டால் அவருக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும். நார்மலாவே நம்ம ஒரு ஜமாத்திற்கு ஒரு கிளைக்கு தலைவர் வைக்கிற, அந்த தலைவருடைய சட்டையை பிடிச்சி ஒருத்தர் வந்து, நீ இந்த மாதிரி பொருளாதாரத்தை மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதை முறையாக கொடுக்காமல் மோசடி செய்தார், நீ நீதமான முறையில தீர்ப்பளிக்கிற, இப்படி சொன்னால் அந்த தலைவருக்கோ அந்த நிர்வாகிக்கு எவ்வளவு பெரிய கோபம் இருக்கும். அவர் பதிலுக்கு இவருடைய சட்டையை பிடிச்சி எந்த இடத்துல வந்து யார பேசுறார், உனக்கு அருகதை இருக்குதா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு பெரிய சண்டையா மாறும். அப்ப அப்படியான கோபத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் அப்படி அதே போன்ற ஒரு கோபத்தை அதை விட கடுமையாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்படுத்தும். உடனே அவரை ஓங்கி அடிக்க போறார், கனமா அடிக்க போறார். உடனே அந்த அவையில இருந்த அந்த ஒருங்கிற நபித்தோழர், அந்த குர்ஆனை அதிகமாக மனனம் செய்தவர், விளங்கியவர், அந்த நபித்தோழர் சொல்கிறார், உமரே, அமீருல் மோமினே, அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்கிறான், கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மக்களை மன்னித்து அலட்சியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அதை நீங்க ஃபாலோ பண்ணணுமா இல்லையா என்று சொன்ன உடனே, இந்த மாதிரி நம்ம ஒரு கோபத்துல சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும் போது ஏதாவது மூணாவது மனுஷன், ஏன்பா இப்படி சண்டைடுறா, உன் கோபத்தை கட்டுப்படுத்திட்டு நீ அவனை மன்னிச்சுட்டு அலட்சியப்படுத்தி போலாம்ல அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? உன் வேலையை பார்த்துட்டு போறியே இல்லையா, எனக்கு அவளுக்கு உண்டான சண்டை, நீ மூக்கு நடக்காத என்று நம்ம விரட்டிடுவோம். அதுவும் வயசு கம்மியான ஆள் சொல்றதா இருந்தா, என் வயசுல ஏன் அனுபவம் உனக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறவளே உனக்கு இல்லை, நீ வேலை பார்த்துட்டு போகும். ஆனால் உமர் ரலியல்லாஹு அந்த நிலையெல்லாம் எடுக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவாங்க, யார் சொன்னாலும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லப்பட்டு விட்டதா உடனே அதற்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் உமர் ரலியல்லாஹு இருந்தார். உடனே அந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டு அந்த மனிதரை அலட்சியப்படுத்தார். அப்ப இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனை கோபங்களை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களை வாழ்க்கையில சந்திச்சாலும் சொல்லலாம். அந்த கோபத்தை மூலமாக ஒருவரை அடித்து வீழ்த்துபவன் உண்மையான வீரன் அல்ல, அதை கட்டுப்படுத்தி பொறுமையா இருக்கிறானே அவன் தான் உண்மையான வீரன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட வீரம் மிக்கவர்களாக கோபத்தை கட்டுப்படுத்திய இறையச்சவாதிகளாக என்ன செய்யணும், நம்ம இருக்கிறோம். அடுத்து மூன்றாவது ஒரு மிக முக்கிய குணமாக அல்லாஹ் சொல்லக்கூடியது, வல் ஆஃபீன அனின் நாஸ், வல் ஆஃபீன அனின் நாஸ், இறையச்சவாதிகள் மனிதர்களை மன்னிப்பார்கள். இந்த மன்னிக்கிற மாண்பாளர்களாக ஒவ்வொரு இறையச்சவாதி சொல்றார். இன்னைக்கு இந்த மன்னிக்கிற பண்பு செத்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. பெரும்பான்மையான மக்களிடத்துல இது இல்லவே இல்லை. யாரோ ஒருவர் நமக்கு மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே நம்மளால தாங்க முடியும். என்ன பார்த்து எப்படி சொன்ன, அதுல குறிப்பா பெண்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், அல்லது ஒரு திருமணம் கல்யாண காட்சியில அவங்களை கூப்பிடாட்டா போதும், இவ எப்படி என்ன கூப்பிடாம போச்சு, நேத்து வந்த உறவுகளை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறா, இன்னைக்கு பண திமிரு வச்சிருச்சு, நமக்கு நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவ கண்ணிலே முடிக்க கூடாது, வைராக்கியமா இருந்து இவன் மௌத்தா போனாலும் உனக்கு ஆசைப்படிய மிதிக்க கூடாது முடியுமா? காரணம் என்ன? இந்த மன்னிக்கிற பண்பு, அலட்சியப்படுத்தி போற பண்பு இருக்க அது செத்துருச்சு. அப்ப அப்படிதான் இன்னைக்கு பல குடும்பங்கள் பிரிந்து பல காலங்கள் பல வருடங்கள் பேசாமல் இருப்பதற்கு காரணம் மன்னிக்கிற தன்மை இல்லை.
வாழ்க்கையுடைய வரலாற்றின் ஒரு பகுதி. அவர்களுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இவர்களை குறித்து மதீனாவில் ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. ஒரு ஆணோடு தொடர்பு படுத்தி அந்த அவதூறை பரப்பக்கூடியவர்களில் மிக முக்கியமானவர் மிஸ்தக் அப்படிங்கிற ஒரு ஆள். இவர் யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு உறவினராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் ஏழையாக இருக்கிறார். அபூபக்கர் அவர்கள் தான் பொருளாதார உதவி செஞ்சுட்டு வருவார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு நன்றியுள்ள மனிதராக இருந்தார், ஒரு நல்ல மனிதராக இருந்தால், தன் முதலாளி மாதிரி, ஒரு பொருளாதாரம் கொடுத்த எஜமான் முதலாளி மாதிரி, ஒரு முதலாளியுடைய மகளுடைய அவதூறு பரப்பப்படுதுன்னா முதல்ல 4 பேர் பேசுறாங்க, இவர் பேசுவாரா? அப்படி பேசினவர்களை இவர் கொண்டு போய் என்ன செய்வாரு? தடுக்கணும். இப்பெல்லாம் பேசாதே, அவங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தடுக்கணும். அப்படி இருந்தா நல்ல மனுஷன். ஆனால் இவர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு மேல டபுளா ட்ரிபிளா இவர் அவதூறு பரப்புறார். இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். எவ்வளவு மனசு உடல், எவ்வளவு வலி ஏற்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடந்தா உடனே போகும். உடனே நம்ம யாருக்கு பொருளாதார உதவியை கொடுத்தோமோ அவன் சட்டையை பிடிச்சி, ஏண்டா என்னுடைய காசுலயே நீ வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கே நன்றி கட்டத்தனமா ஏன் மகளை பத்தி அவதூறு பரப்புறியா? இனி ஒரு காலமும் உனக்கு பொருளாதாரம் தர மாட்டேன் சொல்லுவோமா? இல்லை, அதே கோபம் தான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்படும். கோபம் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறார்கள், இதனால் வரைக்கும் இந்த மிஸ்டருக்கு நான் கொடுத்து வந்ததை இனி ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது நம்மளுடைய பார்வையில் நியாயம் தானே? சரிதானே? இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிறான், அநியாயம் செஞ்சிருக்கிறான், அவங்களுடைய மகளே அவதூறு பரப்புகிறான் என்றால் இவனுக்கு போய் கொடுக்கலாமா? எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவன் என்று நமக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் அதற்கு மாற்றமானவர். அல்லாஹ் வசனத்தை இழக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், செல்வ வசதி உடையவர்கள் யாரிடத்தில் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தாரோ அந்த செல்வ வசதி வாய்ப்புடையவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்ய வேண்டாம். கொடுங்க. ஏன்? அவன் உங்களுக்கு அநியாயம் பாவம் செஞ்சுட்டான்னு நீ அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறியா? அவனுடைய பாவத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள். ஏன்? உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். அப்ப நீங்க செய்யற பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக இருகரம் ஏந்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்களே, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, மறுமையில புடிச்சிடாதே என்று கேட்கிற நீ உலகத்துல ஒரு மனிதன் உனக்கு செய்யற பாவத்தை ஏன் மன்னிக்கிற மனவர்களை கேட்க? அப்ப மன்னித்து அலட்சியப்படுத்திட்டு அவர்களுக்கு வசதி வாய்ப்புடையவர்கள் ஏழைக்கு கொடுக்கிறதை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் சகாபாக்கள். கட்டுப்பட்ட நொடி பொழுது கட்டுப்பட்டான். எப்படி அந்த உமர்கள் கட்டுப்பட்டாங்களோ அதே மாதிரி இறைவசனம் சொல்லப்பட்ட உடனே அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த மிஸ்தகுக்கு நான் இதுவரைக்கும் கொடுத்து வந்ததை போன்று இனியும் நான் மரணிக்கிற வரைக்கும் கொடுப்பேன். இதுதான் பண்பு. ஒருகாலம் இந்த பண்புகள் எல்லாம் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது நிறைவுறுத்தப்பட்டால் ஒரு நபர்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ படிக்கிறதன் மூலமாகவோ கேட்பதன் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டால் எப்படி சஹாபாக்கள் இறையச்சத்தோடு கட்டுப்பட்டார்கள். எனக்கு ஒரு சுய சிந்தனையோ அல்லது எனக்கு மனோயிச்சைப்படி மனசுக்கு ஒன்று நல்லது பட்டாலும் அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் சொல்றான், அல்லாஹ் ரசூல் இதைத்தான் வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு எப்படி இறையச்சத்தோடு கட்டுப்பட்டு அந்த பண்பை வளர்த்துக் கொண்டார்களோ அதே போன்று கட்டுப்பட்டு நாமும் அந்த பண்பை வளர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என் முதல் உரையை நிறைவு செய்யும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இறையச்சவாதிகளிடத்தில் இருக்க வேண்டிய 3
பண்புகளை நம்ம பார்ப்போம். ஒன்று, வறுமையிலும் செழிப்பிலும் நல்வழியில் செலவிட வேண்டும், கோபத்தை வென்று விழுங்க வேண்டும், மக்களை மன்னிக்க வேண்டும். இப்போது அந்த இறையற்றவாதியிடத்துல இருக்கவே கூடாத ஒரு பண்பை இப்ப நம்ம பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் சொன்னாங்க, திவாலாகி போனவன் யார் தெரியுமா என்று கேட்டார். உடனே நபி தோழர்கள், யாரிடத்தில் வெள்ளி காசோ தங்க காசுகளோ எந்த பொருளும் இல்லையோ அவர்கள்தான் திவாலாகி போனவர்கள். அவங்க சொன்னது உலக ரீதியா, ரசூலா கேட்டது மர்ம ரீதியா. இவங்க சொன்னது உலக ரீதியா. உலகத்துல யார்கிட்ட காசு பணம் இல்லையோ பொருட்கள் இல்லையோ ஓட்டாண்டடியாக இருக்கிறானோ ஒண்ணுமில்லாதவனாக இருக்கிறானோ அவன் தான் திவாலாகி போறவன் அப்படின்னா. உடனே ரசூலா சொல்றாங்க, நான் கேட்டது மறுமையில் திவாலாகி போறவன். மறுமையில யார் தெரியுமா? ஒரு அடியான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வருவான். எப்படி வருவான் என்று சொன்னால், தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு பெரும் பெரும் நன்மைகளோடு நாளை மறுமையில வருவான். அவன் அப்படியே மகிழ்ச்சியில் இருப்பான். ஏன்? மீசானுடைய தராசுல நன்மையுடைய இடையில் வைத்தா நம்ம நன்மை கனத்துடுவோம், நம்ம சொர்க்கம் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள இருக்கும். அப்போது அல்லாஹ் அடுத்த ஒரு விசாரணையை அறிவிப்பு செய்வார். அதோட அவன் முகம் கருத்து என்ன விசாரணை என்றால், மனித உரிமை மீறல்கள் விசாரணை. இதோ அல்லாஹ் அறிவிப்பான், இந்த அடியான் தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு மலைகள் அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறாரே, இதோ இந்த அடியான் உலகத்தில் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தான் எல்லாம் ஒட்டுமொத்த மனிதர்களும் தூண்டிருப்பான். இறைவா, இவன் என்னை அடித்தான், திட்டினான், அவமானப்படுத்தினான், அவதூறு பேசினான், பொய்சாட்சியம் சொன்னான், என் பொருளை மோசடி செய்தான், என்னை கொலை செய்தான் என்கிறது. அன்றைக்கு நீதிமன்றம் உலகத்திலே அநியாயம் செய்தவன் உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் ஓட்டை வழியாக தப்பிச்சிருவோம். அவ்வளவுதான். உலகத்துல என்ன அநியாயம் செஞ்சாலும் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வைத்து, பதவியை வைத்து, ஆட்சியை வைத்து, அதிகாரத்தை வைத்து, படைபலத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து தப்பிச்சிருவான். ஆனால் மறுமையில கடுகளவு கூட, அந்த கடுகின் ஒரு சிறு பகுதி கூட அநீதி இழைக்கப்படாது, நீதியை அல்லாஹ் வழங்கியே தீர்வான். அந்த மன்றத்தில் தப்பிக்க முடியாது. அப்ப இப்படி இவனால் பாதிக்கப்பட்டவன் எல்லாம் நிற்பான். அல்லாஹ் என்ன செய்வாராம்? இவன் சேர்த்து வைத்த நன்மைகளை இவனால் பாதிக்கப்பட்டவனுடைய கணக்கில் அள்ளிக்கொள்வான். ஒரு கட்டம் இவனுக்கு நன்மை தீர்ந்துச்சு, ஆனால் இவனால் பாதிக்கப்பட்டவன் இன்னும் கூட இருக்கிறானா, அவன் செய்த பாவத்தை எடுத்து இவனுடைய வரவுல போடுவான். இப்ப என்ன ஆகும்? இவனுடைய பாவத்தின் இடை கணத்துல நன்மை ஒன்றுமே, பாவத்துடைய இடை கணத்தில் மீசான்ல நிறுத்தப்பட்டு அவன் முகம் குப்பர நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்றார்கள். எவ்வளவு பெரிய நஷ்டம்! உலகத்துல ஒரு பக்கம் நல்ல தொழுகையாளியா, நோன்பாளியா, குரான ஓடிக்கிட்டு, திக்கரை செஞ்சுக்கிட்டு, துவா செய்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் எல்லா முசீபத்தும் அநியாயம் அற்றுள்ளது. அவனை அவமானப்படுத்துறது, இவனை இழிவுபடுத்துறது, அவனை மட்டமா பார்க்கறது, இங்க பெருமை அளிக்கிறது, எல்லா செயலும். அப்ப அஞ்சலுமோ இல்லையா? அமல்களை கொண்டு மாத்திரம் சொர்க்கம் சொல்ல முடியுமா? அப்ப மனித உரிமை மீறல்கள்ல விசாரிக்கப்பட்டோம் என்றால் நம்ம நன்மையை அவற்றை தூக்கில கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு தொழுகிறது, இரவு வணக்கங்களை ஈடுபடுறது, நோன்பு பிடிக்கிறது, இந்த எல்லா நன்மையும் தூக்கி நம்ம யாருக்கு உலகத்தில் அநியாயம் செய்தோம் அவனுக்குள்ள தூக்கி கொடுக்கணும், அவனுக்குள்ள சம்பாதிக்கிறோம். இந்த எண்ணம் இருக்கும். ஏனென்றால் யாருமே தன்னுடைய நற்காரியத்தின் மூலம் ஒருவரோடு சொர்க்கம் செல்ல முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம்
நம்ம தொழுகையை கொண்டு, நோன்பை கொண்டு, ஜக்காத்தை கொண்டு, இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் நற்காரியங்களை கொண்டு எப்படியாவது சொர்க்கத்துல போயிடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருபோதும் அவர் செய்யற நற்காரியத்தின் மூலமாக யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை அவர் மீது இருந்தால் தவிர. அல்லாஹ்வுடைய கருணை இருக்கும். அல்லாஹ்வுடைய கருணை நம்ம இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் படைப்பினங்களுக்கு நாம் கருணை காட்டும். அது மனிதனா இருக்கலாம், ஆடு மாடா இருக்கலாம். படைப்பினங்கள் அவர்களுக்கு கருணை காட்டினால்தான் அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டுவோம். ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு இரவு முழுக்க நின்று வணங்கிய ஒரு பெண், பகலெல்லாம் நோன்பு நோற்ற ஒரு பெண்மணி. அவருடைய காரியம் எவ்வளவு பெரிய ஈமானியை வாதித்த பெண்மணி. இரவெல்லாம் நின்று வணங்குறார், பகல் வந்துட்டு நோன்பு பிடிக்கிறார். அப்படியான ஈமானிய பெண் தன் அண்டை வீட்டாருக்கு தன் நாவலால் தொழிலை கொடுத்தார் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய அமல்களை அலட்சியப்படுத்தி நரகத்தில் தூங்கியிருந்தார். இன்னைக்கு அப்படிதான் பார்க்கிறோம். பக்கத்து வீடு, ஒட்டுன வீடுதான் சண்டை. ஒருத்தர் வந்து, இந்த வீட்டார் யாரு, இந்த வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்கிறார். பாவம், அவருக்கு தெரியாது அந்த வீடு சண்டை பிடிச்சு விடுறது. அந்த பொம்பளை வந்து கத்துது, யாரை பத்தி கேட்கிறே, ஏன் இந்த பொம்பளை பத்தி எங்கள்கிட்ட கேட்கிறே, நீங்க யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியது அப்படி ஏறுது. ஒண்ணு தெரியும் தெரியாதுன்னு சொல்லணும். ஆனா இவங்க வந்து அதுக்கு மேல ஏறுறது. உடனே இன்னொரு பொம்பளை சொல்லுது, நீங்க அந்த வீட்டுல கேட்காதே, அந்த பக்கத்து வீடுதான் நீங்க கேட்க வந்த ஊடு. இந்த 2 ஊருக்கு சண்டை, பல வருஷம் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு குப்பை கொட்டினா சண்டை, ஒரு சாக்கடை ஓடுனா சண்டை, ஒரு பிள்ளையை அடிச்சுக்கிட்டாலும் சண்டை. பல காலங்கள், பல வருடங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை ஒரு முஸ்லிமா, இந்த ஒரு தன்மை ஒரு முஸ்லிம் ஒரு காலம் கூட, நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பயிர், ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, எங்கேயோ இருக்கிற உறவுகாரனுக்கு போன் அடிச்சு வர சொல்லுவோமா? பக்கத்து வீட்டு தான் போவோம். அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம போய் கேட்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறோம்? நமக்கு ஆபத்து வரும்போது பக்கத்து வீடு, ஆபத்து இல்ல சுகபோகமா இருக்கிறோமா, அது யாரோ நம்ம யாரோ. இப்படியான ஒரு வாழ்க்கை, பக்கத்து வீட்டோட ஒரே சண்டை சச்சரவு, நையாண்டி, அசிங்கம் பேசுறது, ஆபாசம் பேசுறது, எல்லாம் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கிறோம். கருணை, அல்லாஹ்வுடைய கருணையே இல்லாமல் போய் நம்ம எவ்வளவு அமல செஞ்சார். அதே மாதிரி ஒரு விபச்சாரி பெண், அவள் ஒரு கிணற்றுல இறங்கி தனக்கு தாகம் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு மேல வந்துட்டார். மேல வந்து பார்த்த பிறகு ஒரு நாய் ஒரு ஈர மண்ணை நக்கி கொண்டு இருக்கிறது. அவன் நினைக்கிறான், நமக்கு ஏற்பட்ட இந்த தாகம் தான் அந்த நாய். கருணை வருது. இந்த கருணை வந்த உடனே மறுபடியும் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறையில் தண்ணீரை அள்ளி தன்னுடைய வாயால் கவ்விக்கொண்டு அந்த நாய்க்கு ஊற்றி அந்த நாயுடைய தாகத்தை தீர்த்த அந்த ஒரே காரணத்திற்காக அவள் செய்த விபச்சாரம் என்கிற பெரிய குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து கருணையை காட்டி சுமத்துக்கணும். எப்படிப்பட்ட செய்தி இதை நம்ம உருவாங்கிக்கணும். கருணை இல்லாமல் சோழம் செல்லவே முடியாது. நம்ம அமல்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு காலம் சொர்க்கம் செல்லவே முடியாது. ஒரு பக்கம் அமல்கள் இருக்கணும், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய கருணையும் நம்ம பெற வேண்டும். அப்படியான மக்களாக இருக்கிறோம். மக்களுக்கு உலகத்தில் அநீதி இழைத்து விடாமல், ஒருவேளை நான் அநீதி இழைச்சிட்டேன் அந்த பூமியில, இப்ப இந்த பூமியிலேயே நான் கணக்கு தீர்க்கிறோம். யாருக்கெல்லாம் நான் அநியாயம் பண்ணணும், அவன் வீட்டை தேடி போவோம். இந்த மாதிரி உனக்கு இந்த அநியாயம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சு இல்ல மன்னிக்கலையா, ஒரு இழப்பீட கொடுத்தாவது மன்னிப்பை பெற்றிருக்க. ஏன்னா நாளைக்கு என்னுடைய அமலை நீ வந்து அழிவிடக்கூடாது, உலகத்திலே என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற ஒரு இதை கையாளணும். அந்த இடத்துல ஈவு வரக்கூடாது. நான் எப்படி அவன் விட்டு வாசப்படிய மிதிப்பேன், நான் எப்படி எந்த மன்னிப்பு அவ கேட்கிறவா நான் கேட்கிறவா அப்படிங்கிற நிலையில் செய்யக்கூடாது. மனிதர்களாகி நம்ம இடத்துல எந்த ஒரு ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் அது இருக்கக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட நன்மக்களாக இறையச்சவாதிகள்கிட்ட எந்த பண்புகள் இருக்கணும், எது இருக்கவே கூடாது என்பதை அறிந்து நம்முடைய உலக வாழ்க்கையை கழித்து மரணித்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவனத்தில் நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இறுதியாக
இந்த வாரத்துடைய ஜிம்மாவுடைய வசூல் நம்முடைய மாவட்ட தலைமைக்காக கொடுக்கவிருக்கிறது. இலைகளுக்கு கொடுப்பதை தாண்டி மாவட்ட தலைமையில பலதரப்பட்ட பணிகள், மார்க்க சமுதாய பணிகள் நடக்கும். அதனால அல்லாவுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வாங்குமாறு உங்களை கேட்டு நிறைவு செய்கிறேன். வாங்கப்பவான அல்ஹம்துலில்லாஹ். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. உன்னுடைய சத்துக்களை நேராகவும் பெருக்கமாக உடைய குதிகால்களை பார்த்து மனசை சரியாக்கிக்கொள்ளும். الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل ذاق حديث غازية وجوع يومئذ حاسية آمنة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لصحيح راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرور مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر ويعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله الله أكبر. الله أكبر.
الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ويسرك لليسرى وذكر النفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.